சாகணும்னு சொல்லி அடிக்கிறாங்க சார். அவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் சார். பார்த்துட்டு அதன் பிறகு அவனுள்ளே என்ன பண்ணியிருக்கானு சார், அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சார். அவனை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு அதே ரூமில் எங்கே அவனை தூக்கிட்டு வந்தாலும் அங்கேயே கொண்டாந்து ரூமில் போட்டு போயிட்டானு சார். அந்த எல்என்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். அங்கே பரிசோதனை பண்ணும்போது அந்த தம்பி வர வழியில இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். இதுக்கு காரணம் யாரு சார்? அந்த நிர்வாகம் தான் சார். நீ தைரியமா சொல்லு, நாங்க ரகசியமா வச்சுக்கிறோம்னு சொன்னத இந்த பசங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அந்த விசாரணைக்கு இந்த விசாரணை பண்றாங்களே சார். என் பையன் அப்படி என்ன சார் கஞ்சாவா சார் விற்கிறான், இல்ல போதைப் பொருள் போடுறானா? எதுவுமே இல்ல சார். அவனை ஏன் சார் விசாரணை பண்ணும்? உனக்கு தெரியும் ரூம் தான் அப்படின்னு இந்த விசாரணை. காவல்துறை சார்பாக இரு தரப்பினருக்கு கோஷ்டி மோதல் ஏற்பட்டுச்சு, அதுதான் இல்ல சார். அதாவது சார் ஸ்டீமன் என்ன சொல்றாரு சார், அமைச்சரே விளக்கம் கொடுத்து இல்ல சார். ஸ்டீமன் என்னுடைய பையனுடைய கூட இருந்த பையன், அவன் தெளிவா சொல்றான் சார். அதாவது எந்த ஒரு விஷயமானாலும் என்னகிட்ட அமுதன் சொல்லுவான். ஆனா அவன் போகல, அவன் அடிக்கவும் இல்லை, அது எனக்கு தெரியும். என் பையன் 9 மணி வரைக்கும் ரூம்ல தான் படுத்திருந்தான். நான் போன் பண்ண தான் எழுந்தான். அது வரைக்கும் அவங்க எழுந்திருக்கலாம். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா 5 மணிக்கே இவங்க அவங்கள போய் அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஆளுங்களை திரட்டிட்டு உங்க பையனை அடிச்சான்னு சொல்றாங்க. 5 பேர்த்தையும் சேர்த்து தானே 5 பேர் சார். 5 பேர் அடிச்சாங்கன்னா 5 பேர்த்தையும் தானே அடிக்கணும். என் பையனை மட்டும் டார்கெட் பண்ணி ஏன் சார் அடிக்கணும்? அந்த பையனை நீ போயிடுன்னு சொல்லிட்டாங்க. நீ போயிடு, நீ இல்ல இவனை தூக்குங்கடா, தூக்கி பைக்ல உட்கார வச்சு ஏன் சார் அடிக்கணும்? முன்னு விரோதம்னா ஒருத்தர் 2 பேர் தான் முன்னு விரோதம் இருக்கலாம். 20 பேருக்கு முன்னு விரோதம் எப்படி சார் ஏற்படும்? அதனால அவர் காவல்துறை இதை திரித்து சொல்றாங்க சார். அதெல்லாம் இல்லைங்க சார். உண்மை என்னன்னா டார்கெட் பண்ணி இந்த விஷயத்த அவங்க வெளியிட்டதுனால அவங்களுக்கு அந்த அந்த தொழில் அவங்க அந்த விற்பனை பாதிக்கப்பட்டதுனால அவங்க என் பையனை எப்படி நம்ம ஜெயிலுக்கு போறோம், இவனை அடிச்சு கொண்டுட்டு நம்ம ஜெயிலுக்கு போறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சார். என் பையனை அமுதனை ஒருத்தனை 20 பேரு சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அது எப்படி 2 கோஷ்டியோட சண்டைன்னு எப்படி சொல்றாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? எப்படி சொல்றாரு? 10 பேரு அடிச்சுக்கிட்டாதான் அதுக்கு பேரு. அது காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, எங்க பையன் வெளியில போனா 5 மணிக்கு போயிட்டு அவன் ஏதோ டீயோ ஏதோ குடிச்சிட்டு வந்தானா என்ன தெரியல, வந்துட்டானோ உடனே. இவங்க திரும்பி அடிக்கணும்னா 5 பேரை சேர்த்து தானே அடிக்கணும். எதுக்கு அமுதனை மட்டும் அடிக்கணும்? அவங்க 20 பேர் வந்திருக்காங்க. 5 பேரை போனவங்களே கூட்டு போய் அடிக்கணும். 2 பேரை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. 2 பேரும் ஒன்னா போயிருக்காங்க. ஸ்ரீமனும் அமுதனும் ஒன்னா போயிருக்காங்க. 2 பேர்த்தையும் தூக்கிட்டு ஸ்ரீமனை மட்டும் நீ ஓடுறா, பொழைச்சி ஓடுறா, அவனுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஓடுறான்ட்டு என் பையனை மட்டும் 20 பேரு சேர்ந்து அடிச்சிருக்காங்க சார். ஒரு பையனை 20 பேரு சேர்ந்து அடிச்சது எப்படி 2 கோஷ்டியோட சண்டையாகும்? நீங்க சொல்லுங்க. காலேஜ்ல யார் யாரு என்ன பண்றாங்க நீ சொல்லு. நீ என் பிள்ளைய புடிச்சு மிரட்டி கேட்டதுல என் பிள்ளை என்னமோ சொல்லி இருக்கிறான். என் புள்ள யார் யாரு என்ன விக்கிறாங்க போறாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனால இவங்க காலேஜ் சாருங்க அந்த ரகசியத்தை வெளியே சொல்லிட்டாங்க. என்கிட்ட என் புள்ள சொன்னானா, என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டோமான்னு சொன்னான். ஏன்பா சொன்னேன்னு கேட்டேன். அவங்க சாருங்களும் எங்க 4 பேத்துக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அத இவங்க வெளிப்படுத்திட்டாங்க. என் பையன் வெளியே வந்த டைம்ல என் பையனை மட்டும் தூக்கிட்டு போய் 20 பேர் அடிச்சிருக்கிறாங்க. 2 பேர் அடிச்சிருக்கலாம் சார். 20 பேர் அடிச்சு என் புள்ள உயிரோட இல்ல. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது. அந்த 20 பேரும் இன்னும் ஏன் பிடிக்கல? 4 பேரு பிடிச்சிருக்கன்னு சொன்னாங்க. 4 பேரு லாஸ்டா என் பிள்ளைக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் அவங்கள விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. என் புள்ள செத்துட்டான். 20 பேர்ல ஏன் 20 பேரு ஏன் இன்னும் பிடிக்கல? அதே காலேஜ் பசங்க தான் சொன்னாங்க, எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் இது இருக்கு, என் பிள்ளைய எப்படி அடிச்சாங்க, யார் அடிச்சாங்கன்னு எல்லாமே
போலீஸுக்கும் தெரியும், எங்கள்கிட்டயும் சொன்னாங்க. ஏன் 20 பேரை இன்னும் பிடிக்கல? இது எப்படி 2 கோஷ்டியோட சண்டைன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நாய சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நாய சொல்லுங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்க கூடாது. அவங்க என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு விசாரணை பண்ணி 20 பேர்த்துக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். 20 பேரும் ஏன் அடிச்சாங்கன்னு காரணத்தை சொல்லணும். என் புள்ள தப்பு பண்ணல, தப்பு பண்ணிருந்தாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்க யாரு? 20 பேரும் யாரு? அவங்களும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே. எதுக்கு அடிக்கணும்? எதுக்கு காலேஜ்ல என் பிள்ளைய மிரட்டி எழுதி வாங்கணும்? எதிர்கட்சி தலைவர் வந்து இதை வந்து குற்றச்சாட்டா வச்சிருக்காரு சார். அதுக்கு பதில் அளிக்கிற விதமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதல் அதாவது இந்த தாக்குதல் கோஷ்டி தாக்குதல், 2 கேங்குக்கு நடுவில் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இது கோஷ்டி தாக்குதல் கிடையாது சார். ஒரு தனி நபரை அதாவது ஒரு நடந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு 5 பைக்ல கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சு, அதாவது கொலைவெறி தாக்குதல். ஏதாவது எதுக்காண்டினா, இந்த மாதிரி கஞ்சா வித்தாங்க, அவங்களோட வியாபாரத்துக்கு தடையா இருந்து என்னையா காலேஜ்ல எங்க பேரெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லி நீ சாவு உயிரோட இருக்கக்கூடாதுன்னு தாக்குதல் பண்ணி என் தம்பி இது பண்ணியிருக்காங்க சார். என் தம்பி உயிர் போற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சவொன்னே அந்த அடிச்சுட்டு எடுத்துட்டு ரூம்லயே போட்டாங்க சார். இந்த நியூஸ் காலேஜுக்கு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலேஜ் அன்னைக்கு நைட்டே பரபரப்பா காலேஜ் 3 நாளுக்கு லீவ் விட்டாங்க. இது காலேஜுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இது ஏன் 3 நாள் லீவ் விடணும்? கோஷ்டி தாக்குதல் வெளியில ஏதோ அடிச்சுக்கிறாங்கன்ட்டு காலேஜ் மட்டும் கம்முன்னு இருக்கலாம். அது பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க. இது காலேஜ் சம்பந்தப்பட்ட முழு விஷயம் சார். காலேஜ்ல இருந்து இந்த நியூஸ் டீன், அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பிரின்சிபல், HOD, PT சார் 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம். எப்படி வெளியில தெரிஞ்சது? இதை ஏன் வெளியில சொன்னாங்க? இது சொன்னதுனால இன்னைக்கு என் தம்பி என் கூட இல்லைங்க சார். இது 15 to 20 பேருங்க சார். போலீஸ் அதை விசாரணை பண்றாங்க சார். விசாரணை பண்றாங்க, தெளிவா எங்கள்கிட்ட எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க சார். பாத்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்றாரு. அவ்வளவுதான். காவல்துறை சார்பில் அமுதன் இன்னொருத்தர் ரூமுக்கு போய் அங்க இருந்து அவங்கள தாக்கிட்டு செல்போனை திருடிட்டு வந்துட்டாரு. அதுல ஏற்பட்ட பிரச்சனையில தான் அவங்க மற்றொரு அந்த தரப்பு இவங்களை தாக்கினாங்க. ஓகேங்க சார். அப்படி ஏதாவது சம்பவம் நடந்தது? இல்லைங்க சார். இது முற்றிலும் காவல்துறை தவறான ஒரு இதை சொல்றாங்க சார். அப்படி தாக்குதல் அவங்க ரூமுக்கே பண்ண முடியும்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க சார். அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. இப்போ போய் ஒரு ரூம்ல போய் போன் எடுத்துட்டு வர அளவுக்கும் யாருக்கும் இது கிடையாது சார், தனிய நபராலாம் போய். ஓகேங்களா? இது காலேஜுக்கு போயிட்டு இருக்கும் போது போற வழியில சார் வணக்கம், என் தம்பி இன்னொரு பையனையும் கூட்டு போயிட்டு இது பண்ணி கொடூரமான தாக்குதல்ல இந்த பசங்க ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை எங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, 9 பேரை கைது பண்ணிட்டோன்றாங்க. ஆனா நியூஸ்ல பாத்தீங்கன்னா நியூஸுக்கு 5 பேர் தான் கைது பண்ணோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை தராங்க. எந்த ஒரு அறிக்கையும் கரெக்டான ஏதாவது சொல்ல மாட்டாங்க. எல்லாமே தவறாவே சொல்லிக்கிட்டு இதை வேற திசையில மாத்தி விட பாக்குறாங்க. எதனாலன்னா பாத்தீங்கன்னா முழுக்க இது காலேஜ் இன்வால்வ் ஆயிருக்கு, பெரிய காலேஜ்ன்றனால இந்த பேர் அடிபட்டுரும் அப்படின்றதுனால இதை மறைக்க பாக்குறாங்க சார் காவல்துறை. இதுக்கு நீதி கிடைக்கணும். ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு சார். இது கண்டிப்பா நீதி கிடைக்கணும் சார். திருத்தணியில் மிளகாய் பொடி தூவி காதலியின் கணவரை கொன்ற இளைஞர் கைது. காதலியோடு வாழ கணவரை ஸ்கெட்ச் போட்டு கொன்றவர் 25 நாட்களுக்கு பிறகு சிக்கியது எப்படி? காஞ்சிபுரத்தில் ரைஸ் மில் உரிமையாளர் மகனை கடத்தி 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல். உள்ளத்தை அள்ளித்தா சினிமா பாணியில் பேரம் பேசிய கடத்தல் கும்பல் பிடிபட்டதன் பின்னணி.